புஷ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு தினேஷ் ப்ரோ நமக்கே ஒரு சேலஞ்ச் தருவாரு. ஜோக்கர் ப்ரோ, உன்னால முடிஞ்சா ரேங்க்டு மேட்ச்ல எந்த ஒரு கண்ணுமே எடுக்காம ஃபிஸ்ட் மட்டுமே வச்சு 8 கில் அடிக்க முடியுமா ப்ரோ? அதெல்லாம் முடியாது ப்ரோ. ஏன் ப்ரோ காமெடி பண்ணிட்டு இருக்க ப்ரோ? இதெல்லாம் எனக்கு ஜிஜிபி மேட்ரு. ஜெயிச்சா என்ன தருவீங்க? அப்படி 8 கில் அடிச்சிட்டீனா உனக்கு 1000 டைமண்ட் டாப் அப் பண்ணி வரும் ப்ரோ. 1000 டைமண்டா? சட்டு புட்னு ஃபிஸ்ட் கேட்டலாம். சரி டீமோட கிளம்பிட்டோம். சேலஞ்ச் முடிக்கிறமா இல்லையான்னு பார்க்காம போயிடாதீங்க. பாக்குற எல்லா எனிமி வேற ஃபிஸ்ட்ல அடிச்சு கொண்டுட்டு இருப்போம். டீம்ல இருக்க 4 பேருமே நண்டு கேட்டர் வச்சு ஈஸியா எனிமி புடிச்சிருவோம். அவனால நகரவே முடியாது. கையிலே அடிச்சு கொண்டுருவோம். அடி வாங்குற ஒவ்வொரு எனிமியுமே அவன் வாழ்க்கையே வெறுத்திருப்பான். ஏன்னா நாங்க 4 பேருமே அட்டன் டைம்ல ஃபிஸ்ட் பண்ணும்போது அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. மேட்சோட கடைசியில ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கும். அப்படி என்னதான் ஆச்சுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாமே எனிமி தாறுமாறா அடிச்சு இந்த ஒரு கில்லோட மொத்தமா 9 கில் அடிச்சிருப்போம். கடைசியில ஒரு மொட்டை மண்டே எங்க ஸ்குவாட் மொத்தத்தையுமே சுத்து போட்டு அடிச்சிருவோம். நம்ம பிளாக் எவ்வளவு அடிக்க ட்ரை பண்ணா ஆனா இவனாலையுமே முடியல. வெயிட் பண்ணுங்க 8 கில் தான் அடிச்சாச்சே அப்படின்னு அவர்கிட்ட போய் டைமண்ட கேட்டா 8 கில் அடிச்சிட்டீங்க ஆனா பூய் அடிக்கலையே ப்ரோ. கைஸ் உங்களுக்கு ட்ரஸ்டட் ஐடி விக்கிறோம் நினைச்சீங்கன்னா மேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க.